தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 9ஆம் தேதி வரை குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி வரை ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி KVK AWS. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம். காஞ்சிபுரம் மாவட்டம் கோலம்பாக்கம் ARG தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயங்காயம். திருப்பத்தூர் மாவட்டம் TCS மில் கோதாடம்பட்டி. காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை. திருவள்ளூர் மாவட்டம் புழல் ARG. மதுரை மாவட்டம் சாத்தியார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. சென்னை மாவட்டம் தேனம்பேட்டை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தலா 11. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர். சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம். சென்னை மாவட்டம் திருவெற்றியூர். சென்னை மாவட்டம் நத்தனம் ARG. சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி. சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் ARG. சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை. சென்னை மாவட்டம் பூந்தமல்லி ARG. சென்னை மாவட்டம் ராயபுரம். சென்னை மாவட்டம் பெருங்குடி. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ARG தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம். திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை. சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம். மதுரை மாவட்டம் பேரையூர். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து. சென்னை மாவட்டம் TGP அலுவலகம். கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம். மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை. சென்னை மாவட்டம் பெருங்குடி. சென்னை மாவட்டம் அடையாறு. சென்னை மாவட்டம் கொடிவாக்கம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது. கரூர் பரமத்தியில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த